ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா வாய் சேனல். இன்றைக்கி நான் மீன் குழம்பு செய்ய போகிறேன். மீன் தலையும் வால் வச்சு செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 பத்த தேங்காய், 3 வெங்காயம் மீடியம் சைஸு, தக்காளி 2-3 மீடியம் சைஸு. மிக்சியில் எல்லாம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகுங்க. இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச மசாலா, அது ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் அது 1 ஸ்பூன், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. தனி மிளகாய் தூள் அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கலர் வரும். போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் புளி லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். தாளிப்புக்காக கடாய் வச்சுருக்கேன். தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீன் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு 1 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சோண்டும், வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் வெட்டி அதுவும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போடணும், என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் இந்த வெங்காயத்தை போட்டிருக்கேன். போட்டு ஃபுல்லாக தாளிப்புக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் நான் அதுலேயே. போட்டு ஃபுல்லாக தாளிச்சிட்டு இது நான் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த மசாலாவை எல்லாம் எடுத்து அதில் போட்டுக்கணுங்க. போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி ஸ்டைலில் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கொதி இந்த மாதிரி ஸ்லோ பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அது மட்டும் நல்லா கொதி வரட்டும். அந்த ஸ்மெல்லெல்லாம் போட்டோங்க. இந்த மாதிரி வர நேரத்தில் நம்ம மீன் மண்டை எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக போட்டுக்கோங்க. போட்டு ஸ்லோ பண்ணி அப்படியே மூடி வச்சுருங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அது அப்படியே ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி வர நேரத்தில் கொத்தமல்லி தலையை போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. பாருங்கள், இந்த தலையெல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த வால் பகுதி நான் வவ்வால் மீன் வச்சு செய்கிறது. இது இந்த சைடு பகுதியெலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி மீன் இது. இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்க்யூ.